இங்கே எந்தெந்த கரூரில் இது மாதிரியான மண்டபத்தை நாங்கள் கேட்டோம், அங்கே தர மறுத்துட்டாங்க. இல்லை அரசாங்கம் தரப்பில் வந்து அழுத்தம் வந்து அரசாங்கம் கொடுக்கல. இப்போ 4 கூட காவல்துறை இல்லை. ஏன் இப்போ நடக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் நடக்கக்கூடிய அதே மண்டபத்தை கூட ஆளும் கட்சி தரப்பு நேற்று காலையில் போய் உட்காந்துக்கிட்டு முன்னாள் எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே இருக்கக்கூடிய நகர செயலாளரும் போய் அழுத்தம் கொடுத்தார்களா இல்லையா? என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? எங்களுக்கு வந்து மண்டபம் தரலை, எங்களுக்கு இடம் ஒதுக்கலை, இதெல்லாம் ஒரு சாக்கா? இது குழந்த மாதிரி இல்லை. இந்த சாக்கா அதை கேட்டீங்க, குழந்த மாதிரி இருக்கா இல்லையான்றதை பாதிக்கப்பட்ட குடும்பம் முடிவு பண்ணிக்கிட்டோம். இங்கே திருக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுகவுக்கு என்ன பிரச்சனை? திமுகவுக்கு என்ன பிரச்சனை? தமிழகத்தில் வேற பிரச்சனைகளே இல்லையா? இந்த 41 குடும்பத்தினுடைய மரணத்தை வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் துயர் நடந்த வீட்டுக்கு நான் போகணும்னு நினைக்கிறாரு, அது தடுக்கப்படுது. ஆனாலும் அந்த மக்களை தொடர்ச்சியாக சந்திக்கணுன்ற ஒரு முயற்சி எடுத்து சந்திக்கிறாரு. அந்த அவருடைய துக்கத்தை பகிர்ந்துக்கிறாரு. நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்ல போகிறாரு. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் திரு ஜலீல் கிட்ட கேட்குற ஒரு விஷயம், வேறு எதுவும் நான் தாவேக்கா தரப்புலையோ இல்லை நான் திமுக தரப்புலையோ பேசலை. நான் ஒரு நெறியாளராக கேட்குறேன், ஒரு பத்திரிகையாளராக கேட்குறேன். அதாவது தாவேக்கா பல விமர்சனங்களை தினம் தினம் ஒரு சாதாரண ஒரு காய்ச்ச மரம் தான் கல்லடி விமர்சனத்தில் கடந்து போகல. காய்ச்சிருக்க மரம் தாங்க ஒவ்வொரு நகரும் விமர்சனக்குள்ளாகுது. ஆனால் அது உண்மையாக அது நீங்கள் அந்த பாதையுடைய பயம், விமர்சனங்களுக்கு உங்களுடைய பயம், உங்கள் சாயம் வெளுத்து போயிடுச்சு, நாளைக்கு ஆட்சி அமைக்க முடியாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருத்துக்களும் மாறிக்கிட்டு இருக்கு, கருத்து கணிப்புகளும் மாறிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை மாறி கேட்ட கேள்வி கடந்து போறீங்க. இல்லை அதுதான் வரேன். நீங்கள் கேட்டது ஒவ்வொரு நாளும் விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்குன்றதுக்கு இவர்களுடைய அடிப்படையான பயம்தான் காரணம்.